ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 3ஆம் தேதி நேத்தி வந்த எடிட்டோரியல் தான் பார்க்க போறோம். அதனால நீங்க நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம இந்த எடிட்டோரியல் அப்படின்ற ஒரு 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 கோர்ஸ் கோர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனல்ல. ஸோ மண்டே டு ஃப்ரைடே தினமும் காலையில 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். அதை தொடர்ந்து இப்போ நீங்க பார்க்குற இந்த டெய்லி ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்ற ஒரு அந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல தினமும் காலையில 7 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. ஓகேவா? ஸோ இத தாண்டி மந்த்லி அண்ட் வீக்லி வெப்காப்ஸும் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நேத்து ஈவினிங் 5 மணிக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஸோ லாஸ்ட் வீக்கோட அ வீக்லி வெப்காப்ஸ் கம்பைலேஷன் அப்படின்றத அப்லோட் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க டெலகிராம் சேனல்ல போய் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேர்ட் இருக்கும், வெக்காப் இருக்கும், அத தொடர்ந்து சினானிம் இருக்கும், ஆன்டனிம் இருக்கும், தமிழ் மீனிங் இருக்கும். இத வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப்பையும் போய் பாருங்க. டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து செஷன ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்க போட போற இதுக்கப்புறம் வரப்போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துரும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். So, without warrant on police action and a journalist in Chennai. Police seizure of journalist phones in Chennai is nothing but an harassment அப்படின்றாங்க. இது எதை தொடர்பா அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு 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 பெண்ணை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை அப்படின்ற மாரி சொல்லலாங்களே. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் வந்து நியூஸ்ல ரொம்ப பரபரப்பா இருந்தது. அத பத்தின ஒரு எடிட்டோரியல் தான் இந்த எடிட்டோரியல். ஸோ பட் நம்ம வந்து அந்த என்ன நடந்தது அப்படின்றத இதில பார்ப்போமா? அப்படி கிடையாது. பட் இப்போ என்ன நடந்தது? அந்த அந்த விஷயத்த தொடர்ந்து இப்போ என்ன நடந்தது? அப்படின்றத இந்த எடிட்டோரியல்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரமா என்னால சொல்ல முடியுதோ, இல்ல ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்க முடியுதோ, நான் முடிச்சிடுறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு, உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு. இந்த வீடியோல இருந்து நீங்க ஏதோ ஒரு வேர்ட் மீனிங் கத்துக்கிட்டீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து சென்னையில போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அ ஜர்னலிஸ்ட்டோட ஃபோன்ஸ வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன், எதுக்கு அப்படின்றத இந்த எடிட்டோரியல்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹராஸ்மென்ட் அப்படின்னா என்ன? அதோட சினானிம் என்ன? ஹராஸ்மென்ட் அப்படின்றது டிஸ்டர்பன்ஸ், தொல்லை அப்படின்றது தமிழ் மீனிங். ஆன்டோனிம் அப்படி என்னவா இருக்கும்? கோஆப்பரேஷன். இது எதனால நடந்தது அப்படின்னா, இது ஆக்சுவலா நானுமே இந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இந்த ட்விட்டர்ல எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆயிடுச்சு. சமூக வலைதளங்கள்ல அந்த பொண்ணோட டீட்டெயில் லீக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நம்மளோட இந்தியன் லா படி யாரு விக்டிமோ அவங்களோட டீட்டெயில், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட ஃபோட்டோஸ் அல்லது அவங்க டீட்டெயில் எதுவுமே வந்து வெளியே தெரியக்கூடாது. ஆஸ் பர் த லா. பட் இந்த விஷயத்துல அந்த பொண்ணோட டீட்டெயில் முதற்கொண்டு, எஃப்ஐஆர் காப்பி முதற்கொண்டு சமூக வலைதளத்துல வந்து தான் சொன்னாங்க. ஈவன் மோஸ்ட்லி எல்லாருமே சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நானுமே சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எஃப்ஐஆர் அப்படின்றது எங்கேயுமே கிடைக்கல. அது மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஓகேவா? நெட்ல எந்த இடத்துலயுமே கிடையாது. ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த இடத்துல இந்த எடிட்டோரியல்ல என்ன அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? யார் மூலியமா லீக் ஆச்சு? அப்படின்றத தான் இந்த எடிட்டோரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறாங்க. பட் யாரு எங்க லீக் பண்ணாங்க அப்படின்றது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கல. அத வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? தேடிட்டு இருக்காங்க. யார் வந்து லீக் பண்ணாங்க? எப்படி லீக் பண்ணாங்க? அப்படின்றது. ஆனா, நம்மளோட எடிட்டோரியலே நம்ம இந்த விஷயத்த பார்த்தோம். என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, கிரைம் பிரான்ச்சே வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிடுச்சு. எரர்னால அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி தான் அவங்க ஒரு ரிப்போர்ட் குடுத்திருந்தாங்க. எப்படி எஃப்ஐஆர் வெளிய போச்சு அப்படின்றதுக்கு. ஆனா, இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க? யார் மூலியமா இது வெளிய வந்திருக்கு? யார் வந்து சமூக வலைதளத்தில இத அப்லோட் பண்ணது? அப்படின்ற மாரி தான் இப்போ போலீஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மை அப்படின்றது நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியல. இந்த எடிட்டோரியல்லயும் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். த சீசர் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் ஃப்ரம் த சம் ஜர்னலிஸ்ட். சில ஜர்னலிஸ்ட்ல இருந்து மொபைல் ஃபோன சீஸ் பண்றாங்க. இன் த நேம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் தி லீக் ஆஃப் சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் pertaining to the rape committed on the Anna University campus in Chennai 2024 is wholly unwarranted and possibly illegal. ஸோ அவங்ககிட்ட இருந்து ஃபோன வாங்குறது, இந்த மாரி சீஸ் பண்றது அப்படின்றது அ ஒரு ஒரு பாசிபிளான ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட்.
இதுல இந்த புரோட்டானிங் அப்படின்னா என்ன? ஸோ புரோட்டானிங் அப்படின்னா மீனிங் என்ன? பிலாங்கிங் தொடர்புடையது. ஸோ எது கூட தொடர்புடையது அப்படின்னா, ஏன் இந்த ஃபோன வந்து புடுங்குறாங்க? இல்லாட்டி வந்து சீஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த ரேப் கேஸ் கூட அது வந்து தொடர்புடையது. யார் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பிய ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்து கூட தொடர்புடையது அப்படின்ற மாரி சொல்றாங்க. த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிட் அப்பாயிண்டட் பை தி மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து இந்த எஸ்ஐடி அப்படின்ற ஒரு டீம ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டு டேக் ஓவர் த ப்ரோப் appears to believe that the source of a alleged disclosure could be media persons who may have downloaded the FIR from the National Crime Network database. So according to the அந்த SIT is ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, இந்த ஏதோ ஒரு மீடியா பர்சன் தான் இந்த எஃப்ஐஆர் காப்பியை நேஷனல் கிரைம் நெட்வொர்க் டேட்டாபேஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணி சர்க்குலேட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்க, ட்ரஸ்ட் பண்றாங்க. வாட் மேக்ஸ் தி எபிசோட் அண்ட் instance of harassment is that the journalists were subjected to intrusive and distasteful, okay, distasteful, ஓகேவா? ஓகே, அதுக்கு என்ன பார்த்தோம், இன்ட்ரூசிவ் அப்படின்னா பிஸி, ஊடுருவும் அப்படின்றாங்க தமிழ் மீடியம். பிஸி சினானிம் அப்படி கரெக்டாக இருக்குது, சைலண்டா. ஸோ டிஸ்டேஸ்ட்ஃபுல் அப்படின்றது அன்பிளசன்ட், புண்படுத்துதல், ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுத்துறதை நம்ம வந்து டிஸ்டேஸ்ட்ஃபுல் அப்படி டேஸ்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹராஸ்மெண்ட், இந்த மொபைல் சீசர் அப்படின்றது ஒரு ஹராஸ்மெண்ட், ஜேர்னலிஸ்டுக்கு நடக்கிற ஒரு ஹராஸ்மெண்ட் தான். நெக்ஸ்ட், இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரோபிங் ஹவ் அண்ட் ஒய் த எஃப்ஐஆர் லீக்டு. ஸோ எப்படி, ஏன், அதாவது கொஷின் கேட்கணும். ஹவ் எப்படி, ஒய் ஏன் வந்து இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படின்றத விட்டுட்டு, இந்த ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் வெதர் தே ஹேட் புட் இன் த பப்ளிக் டொமைன். ஓகேவா? The High Court had already been told that the FIR was inadvertently. So inadvertently அப்படின்னா என்ன? இந்த இடத்துல இருக்கும். ஆக்சிடென்ஷியலி, ஓகேவா? ஸோ கவனக்குறைவா தான் இந்த எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்ல லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம எடிட்டோரியலையும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இங்க பாருங்க, டெக்னிக்கல் இஷ்யூவால தான் இது வந்து லீக் ஆயிடுச்சு, அப்லோட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அந்த கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் பிஃபோர் பீயிங் டேக்கன் டவுன். ஸோ ஆல் டெக்னிக்கல் இஷ்யூவால இது லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்களோட ஆக்ஷன் அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. ஹைகோர்ட் had directed a departmental inquiry into the leaking of the FIR. The direction has now been stayed by the Supreme Court. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. யார் எப்படி வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த டைரக்ஷன் அப்படின்றது யார் ஹேண்டில் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் ஹேண்டில் பண்ணாங்க. வாட் வாஸ் அ டைரக்ஷன் டு ஃபைண்ட் அவுட் த சோர்ஸ் ஆஃப் அ டிபார்ட்மெண்டல் லீக் ஹாஸ் பின் டிரான்ஸ்ஃபர்ட் இன் த roving inquiry as to who may have circulated it in a public domain. ஸோ ஆல்ரெடி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் லீக் கிரியேட் ஆகும், எப்படி வந்து உருவாகும் அப்படின்றது வந்து இப்போ என்னவா மாறி போச்சு அப்படின்னா, யார் சர்க்குலேட் பண்ணாங்க, பப்ளிக் டொமைன்ல யார் சர்க்குலேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ரோவிங் அப்படின்னா என்ன? ரோவிங் அப்படின்றது ஃப்ளோட்டிங், ஓகேவா? அலையும். அதோட ஆண்டனிம் வந்து ஸ்டாட்டிக், ஒரே இடத்துல இருக்கிறதா நம்ம வந்து அதோட ஆண்டனிமா சொல்லலாம். சரி, 2வது பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். Unless the reporters summoned by the police had themselves reported or posted details revealing the surveyor's identity, there is no reason for seizing their phones. என்ன சொல்ல வராங்க, நீங்க யார் வந்து அதை அப்லோட் பண்ணது நீங்க சொல்லிட்டீங்க, எந்த ஜேர்னலிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் ஃபோனை சீஸ் பண்றதுக்கு சீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்றது போலீஸ் தரப்போட வாதமா இருக்கிறது. Based on the High Court referring to the alleged circulation of details about the surveyor's identity. So surveyor's identity அப்படின்றது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்தி பேசுறாங்க. A separate FIR has been registered under section 72 of the Bharatiya Naya Sanhita, which make it an offense to publish any detail that may lead to the surveyor's identity becoming known. சரியா? ஒரு ஒரு யாரோ ஒருத்தவங்க, ஆணோ பெண்ணோ, பாதிக்கப்பட்டவங்களோட ஐடென்டிட்டியை நம்ம வெளியே விடக்கூடாது. அதுவும் பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்றது வெளியே போகக்கூடாது. ஸோ அப்படி போச்சு, அப்போ இப்போ போயிருக்கு. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 72 ஆஃப் தி பாரதிய நய சங்கீதா, அந்த ஆக்ட் படி இப்போ மறுபடியும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ப்ரீசிமபிளி அப்படின்னா என்ன? ப்ரிசுமபிளி அப்படின்றது சீமிங்லி, ஓகே ஓகே, சீமிங்லி அசனே வந்து சீமிங்லி அப்படின்னாங்க. த சிட் இஸ் ட்ரைங் டு ட்ரேஸ் ஹூ, ஓகே, ஹூ மேட் சச் பப்ளிகேஷன், யாரு அதை வந்து பப்ளிக் டொமைன்ல போட்டாங்க அப்படின்றதான் இவங்களோட இப்போ அவங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. பட் த ரியல் கொஸ்டின் இஸ் வெதர் த டீடைல்ஸ் வேர் ஆக்சுவலி பப்ளிஷ்ட் இன் எனி நியூஸ் பேப்பர், டிவி சேனல் ஆர் சோஷியல் மீடியா போஸ்ட். பட் இப்போ என்ன, இந்து சைட்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த எஃப்ஐஆர் உண்மையிலே பப்ளிஷ் ஆச்சா, நியூஸ் பேப்பர்ல டிவியில பப்ளிஷ் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்ல கேள்விதான். ஏன்னா நானும் நிறைய பேர்ட்ட கேட்டேன், நீங்க வந்து அந்த அந்த எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு வந்து என்ன சோஷியல் மீடியாவில் கிடைச்சதா அப்படின்லாம் நான் கேட்டேன். யாரும் என்னோட நண்பர்கள் வட்டாரத்தில் யாருக்கும் கிடைக்கல.
Okay. If such a disclosure existed, the police should be summoning those in a charge of those outlets and handles instead of calling all those who downloaded material from the internet. ஓகேவா? ஸோ யார் பண்ணாங்களோ, யார் டிஸ்க்ளோஷர் பண்ணாங்களோ அவங்கள விட்டுட்டு டவுன்லோட் பண்ணவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. A larger question is whether the police have a blanket authority to seize mobile phones or devices with a judicial authorization or any credible reason that an offense has been committed. ஓகேவா? ஸோ போலீஸ் கிட்ட அத்தாரிட்டி இருக்கா? மொபைல் ஃபோனை சீஸ் பண்றதுக்கு ஏதாவது அத்தாரிட்டி இருக்கா? இல்ல ஜுடிஷியல் ஆத்தரைசேஷன் இருக்கா? அப்படின்ற மாரி கொஸ்டின் கேட்குறாங்க. த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆல்ரெடி ஆஸ்க்ட் தி சென்டர் டு ஃப்ரேம் கைட்லைன்ஸ் ஃபார் சச் சீசஸ். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்காங்க? சென்டர் கிட்ட ஒருத்தவங்ககிட்ட வந்து மொபைல் ஃபோனை சீஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு கரெக்ட்டான கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அப்படின்ற மாரி அவங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் தி நீட் ஃபார் அ வாரண்ட் அண்ட் த எலமெண்ட் ஆஃப் த ப்ரொபஷனாலிட்டி. And unguided power of seized phones threatens the privacy of individuals. ஸோ ஒருத்தனோட ஃபோனை நான் திடீர்னு வந்து பிடிங்கிட்டு போறேன் அப்படின்னா அது அவங்களோட ப்ரைவசியை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் த மீடியா, ஸோ அதுவும் மீடியா பர்சன்ஸ் வரும்பொழுது இஸ் அ பிரேசன் இன்டிமிடேஷன் டாக்டிக். ஸோ இந்த இடத்துல 3 வார்த்தைகள் நம்மளுக்கு அர்த்தம் தெரியும் கரெக்டா? பிரேசன் அப்படின்றது போல்டு, ஓகேவா? ஸோ மனத்தயக்கம் பண்றது, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பண்றது. இன்டிமிடேஷன் அப்படின்றது ஸ்கேரிங், மிரட்டுதல். டாக்டிக் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி, உத்தி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு எதை வச்சு பயமுறுத்துறது? அவங்களோட ஃபோனை வச்சு தான் பயமுறுத்த முடியும். ஏன்னா மொபைல் ஃபோன் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்களோட மொபைல் ஃபோனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. இத வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உண்மைய வர வைக்கலாமா? அப்படின்ற மாரியும் போலீஸ் சைட்ல இருந்து ட்ரை பண்றாங்க. அட்டெம்ப்ட் டு ஐடென்டிஃபை அண்ட் ஹராஸ் தேர் சோர்சஸ் அண்ட் அட்டாக் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒருத்தவங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நல்லா கவனிங்க. மொபைல் ஃபோனை பறிக்கிறதுமே ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழ தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன வச்சிருக்கேன்? என்னோட பெர்சனல் என்ன? என்னோட இண்டிவிஜுவாலிட்டி, என்னோட பிரைவசி என்ன? அப்படின்றத பார்க்கறதுமே ஒரு பெரிய தப்பு தான். அது போலீஸா இருந்தாலுமே சரிதான், யாரா இருந்தாலுமே சரிதான். கரெக்ட் தானே? இந்த இடத்துல அதான் மென்ஷன் பண்றாங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயம். என்னோட மொபைல் ஃபோன்ல நான் எத வேணா வச்சிருப்பேன். பட் நீங்க அத எடுத்து பார்த்து, பேசி என்ன வந்து பிளாக்மெயில் பண்றது அப்படின்றது கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது. The police should not only return the seized mobiles immediately, but also limit their probe to specific instances of publication or disclosure of details that compromise the surveyor's identity. ஸோ போலீஸ் வந்து அவங்க இந்த சீஸ்டு மொபைல் ஃபோனை இமீடியட்டாக கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ லிமிட் தேர் ப்ரோப் டு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் பப்ளிகேஷன் ஆர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் டீட்டெயில்ஸ் தட் காம்ப்ரமைஸ் யார் வந்து அந்த பொண்ணோட டீட்டெயிலை வெளியிட்டாங்க, எப்படி அந்த பொண்ணோட டீட்டெயில் வெளியே போச்சு அப்படின்றத ஒரு கோணத்துல போலீஸ் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு இந்த எடிட்டோரியலை சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. நிறைய வேர்ட்ஸ், ஒரு சில புது வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இன்னைய வேர்டை போயிட்டு காலையிலேயே டவுன்லோட் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனல் 7 மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். போங்க, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு படிச்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சார் ஓவர், இன்னைக்கு வெப்காப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நாளைக்கு இது மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியலோட வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஆல், பாய், ஹாவ் அ கிரேட் டே.